தைரியமாக இருக்கணும்னா நீ உயர்வான நல்ல சிந்தனையை சிந்திக்கணும்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா, ஆக்சுவலாக அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம ஆழ் மனசில் ஏதோ ஒரு தீய இல்லை கெட்ட விஷயம் நடந்துரும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆழ்ந்த கெட்ட விஷயத்தில் நம்ம நம்பிக்கை வச்சிட்ருக்கும்போது, நீ என்னதான் உயர்வான சிந்தனை சிந்திச்சாலும் உன் ஆழ் மனசில் இருக்கிற அந்த தீராத அந்த கெட்ட நம்பிக்கை ஒன்றை வளரவே விடாது. அது ஒன்றை அமுக்கும். அதனால் என்னதான் உயர்வான சிந்தனை சிந்திச்சாலும் அது வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆழ் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவான நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். சரி, அதை எப்படி உடைக்கிறது? அதாவது நம்ம மனசு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு பயந்துருக்கும், இல்லை யாரோவால் பயமுறுத்தப்பட்டிருக்கும். அப்படி அந்த பயந்த மனசு ஏதோ ஒன்று நெகட்டிவாக உருவாக்கி வச்சு அதையே காலத்துக்கும் நம்பி நம்மளையும் என்னென்னா அது போக்குக்கு இழுக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். பயந்த மனசால் எதையுமே பெருசாக சாதிக்கவே முடியாது எக்காலத்துலேயும். அப்போ அந்த மனசை முதல்ல ரெனியூவல் பண்ணணும். அதாவது அது பயப்படுறதுக்கு முன்னாடி அது எப்படி சுதந்திரமாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். அதே லெவலுக்கு அதை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதுக்கு நம்மளை விட ஒரு உயர்ந்த விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை கண்டிப்பாக வச்சே ஆகணும். அப்படி வைக்கும்போது இந்த பயம் திரும்ப திரும்ப உன்னை பயமுடுத்தும். இருந்தாலும் என்னென்னா நம்ம தீவிரமாக நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி மேலே தீராத நம்பிக்கையை வைக்கும்போது மட்டும்தான் இதிலிருந்து கடந்து அடுத்த ஒரு சுதந்திரமான நல்ல நிலைக்கு வர முடியும். அது அந்த நம்மளை விட பெரிய சக்தி நமக்கு செய்யும் உதவும். ஓகே, தேங்க்யூ.